ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு பியூட்டிஃபுல்லான மாம் அண்ட் டாட்டர் காம்போ ஆரி ஒர்க் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இதுதான் அந்த சாரியும் பட்டு பாவாடை சட்டையும். இதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாரீ அண்ட் ப்ளவுஸை பார்த்துடலாங்க. சாரீ வந்து ஒரு மிக்ஸ்டு சில்க் டைப்பு தான். கலர் வந்து பழுப்பு லைட் க்ரீனும் கலந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு க்ரீன் கலர். அதுக்கு வந்து பார்டர் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டார்க் பிங்க் கலரில் வந்திருக்கு. இதுதாங்க சாரீ. இதுக்கு வந்து சாரீலேயே ஜக்கார்ட் ப்ளவுஸ் இருந்ததுனால தனியாக சில்க் காட்டன் எடுத்து நம்ம இந்த ஒர்க் பண்ணியிருக்கிறோம். இதில் என்ன ஒர்க் பண்ணியிருக்கிறோன்னா, பார்டருக்கு வந்து ஒரு 3 லைனில் வந்து சரி செயின் ஸ்டிச் கொடுத்துட்டுங்க. அடுத்தது வந்து சாரியோட கலருக்கு மேட்சிங்காக க்ரீன் கலரில் வந்து ஒரு 3 லேயரில் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். அடுத்தது ஒரு கொடி டிசைன் தான் பண்ணியிருக்கேன். அது சிம்பிளாக சுகர் பீடு வச்சு ஒரு லைன் கொடுத்துட்டுங்க. 2 சைடு ஃப்ளாரல் மோட்டிவ் குட்டி குட்டியாக கொடுத்துருக்கேன். அதை வந்து ஃப்ரெஞ்ச் நாட் வச்சு ஃபில் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது பேக் நெக் ரைட் சைடில் நல்ல ஒரு பெரிய ஃப்ளாரல் மோட்டிவ் வர மாதிரி பண்ணியிருக்கேங்க. கட் ஒர்க் வரும் இதுக்கு. இந்த ஃப்ளாரல் மோட்டிவ் வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கிறேன். அதோட சைடில் வந்து லீவ்ஸும் அரும்பும் வர மாதிரி பண்ணியிருக்கேன். லீவ்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லோடிங்கில் வச்சு ஃபில் பண்ணியிருக்கிறோம். அரும்புக்கு வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஜம்கி யூஸ் பண்ணி பண்ணியிருக்கிறோம். இந்த டிசைன் அதாவது ஒரு ரங்கோலி பேட்டர்னில் நம்மளோட இதுக்கு தகுந்த மாதிரி நம்மளே பண்ணிக்கிறது தாங்க. நம்மளோட கற்பனைக்கு தகுந்த மாதிரி இந்த டிசைன் நம்ம பண்ணிக்கிறது தான். ஸ்லீவ் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக நல்லா கிராண்டாகவே வந்திருக்கு. ஸ்லீவ் ஃபுல்லாக இந்த டிசைன் வந்து கவர் பண்ணியிருக்கு. இதுக்கு வந்து அதனால் சிம்பிளான அவுட்லைன் மட்டும் கொடுத்துக்கிட்டேன். ஒரு சுகர் பீட் கொடுத்து 2 சைடும் 2 செயின் ஸ்டிச் லேயர் கொடுத்தாச்சுங்க. இல்லைன்னா வந்து சாரீ கலரில் நம்ம பைப்பிங் கொடுத்துக்கலாம். அதே பேக் நெக்கில் கொடுத்த டிசைனே இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டடாக பண்ணியிருக்கிறேன். ஃப்ளாரல் மோட்டிவ் சென்டரில் வர மாதிரி அரும்பு, இன்னும் மொட்டு அந்த மாதிரிலாம் கொஞ்சம் அதிகமான ஒர்க்கு ஸ்லீவுக்கு பண்ணியிருக்கேங்க. ஃப்ரெஞ்ச் நாட் அதிகம் யூஸ் பண்ணதுனால இந்த ஒர்க்கு நல்லா சூப்பராக கிராண்டாகவே வந்திருக்கு. அடுத்ததாக பாவாடை சட்டையில் இருக்கிற ஒர்க் என்ன பண்ணியிருக்கிறோன்ட்டு பார்த்துடலாம். இது சாரிக்கு மேட்சான பட்டு பாவாடை சட்டைங்க. இந்த வீடியோவில் கலர் கொஞ்சம் லைட்டாக தெரியுது. இது வந்து ஒரு டிஷ்யூ சில்க்கு, நல்லா இப்போ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. இதுக்கான டாப் இது தாங்க. இதுக்குமே நம்ம சில்க் காட்டன் மெட்டீரியல் வாங்கி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து இது சேம் அதே ப்ளவுஸ்க்கு யூஸ் பண்ண டைப்பில் 3 லைன் சரி அவுட்லைன் கொடுத்துட்டு கொடி பேட்டர்ன் போட்டிருக்கிறோம். ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணியிருக்கிறோம். சென்டர் பார்ட்டில் வந்து அதே ஃப்ளாரல் மோட்டிஃபை நல்லா பெருசாக போட்டுட்டுங்க. அதில் க்ரீன் பிங்க் ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணி நல்லா ஒரு க்ளோஸ்டாக நல்லா வந்து ஃபில் பண்ணியிருக்கிறோம். இதுதான் வந்து ஃபுல் லுக்குங்க. அடுத்ததாக அந்த குட்டி குட்டி புட்டாஸ் போட்டிருக்கிறேன். அப்படியே சாரியில் ப்ளவுஸில் என்ன மோட்டிவ் யூஸ் பண்ணோமே அதே தான் சட்டைக்கும் யூஸ் பண்ணியிருக்கிறோம். நல்லா சென்டரில் கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்திருந்தது. இந்த பட்டு பாவாடை சட்டையோட ஃபுல் லுக் ஒரு தடவை பார்த்துடலாம் நம்ம. அவ்வளோதாங்க இந்த ஒர்க்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்களுக்கு இதே மாதிரி பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.